சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் பிறக்கப்படக்கூடிய மே மாதத்தில் இந்த பிரபஞ்சம் சிம்மராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக அந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை உத்திராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரம், அதுபோக விநாயகர் பிறந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் மகர ராசி மகர லக்னத்தில் 277வது டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்போ சிம்மராசி நண்பர்களுக்கு மே மாதத்தில் சாதகமான பலன்கள் கொடுக்குமா இந்த பிரபஞ்சம், அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகுதா இந்த பிரபஞ்சம்ன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக பார்க்க போகிறோம். பதிவு முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 9வது பாவகத்தில், அதாவது காலச்சக்கரத்தின் முதல் பாவகத்தில் குரு பகவான் சுக்கிர பகவான் இந்த இரு கிரகங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் அப்படின்றவர் சிம்ம ராசிக்கு புத்திரஸ்தான அதிபதி, 5வது பாவகத்துக்கு அதிபதி. சுக்கிர பகவான் அப்படின்றவர் சிம்ம ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி. ஆக அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடனும் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடனும் உங்களுடைய ராசிநாதன் சேர்ந்து உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப பலமாக, அதாவது உச்ச நிலையில் இருக்கக்கூடிய தருணம். இந்த தருணம் திருமணத்தில் இருக்கிற அந்த தடைகள் நீங்கக்கூடிய தருணம். அதுபோக திருமணமாகி பல நண்பர்களுக்கு புத்திர செல்வம் கருத்தரிக்கலை அப்படின்னாலும் இந்த தருணம் 100% சாதகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மாதம் அப்படின்னா அந்த ஒரு மாதத்தில் சூரிய பகவான் எத்தனை நாள் யாருடைய சாரத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த பலன்கள் தான் அந்த மாத பலன்கள் கொடுக்கும். அப்போது சூரிய பகவான் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை, அதாவது மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 7ஆம் தேதி வரை பரணி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருக்க செய்கிறார். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 டிகிரியிலிருந்து 7 டிகிரி வரை. அப்போது 1 டிகிரியிலேருந்து 7 டிகிரி வரையா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. அதாவது 16 டிகிரியிலிருந்து இப்படி எடுத்துக்கிடலாம். 16 டிகிரியிலிருந்து ஒரு 7 டிகிரி அதில் நீங்கள் சேர்த்திக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 டிகிரி 24 டிகிரி வரும். சரிங்களா? 23 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன், 7 டிகிரி. அப்போது அதுதான் நாள் கணக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேனுங்க. மே 1லிருந்து மே 7ஆம் தேதி வரை சூரிய பகவான் சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்குவதால் தொழில் சார்ந்த விஷயங்கள் செய்கிறதுக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு இது நல்ல ஒரு தருணம், நல்ல ஒரு பிராப்தமாக இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சிகளும் இந்த பிரபஞ்சம் கொடுத்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான் உங்களுக்கான ஒரு பிராப்தம், உங்களுக்கான வளர்ச்சி இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அப்போது சிம்மராசியில் பிறந்த நண்பர்கள் தொழில் ஸ்தானத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், உதாரணத்துக்கு வேலை மாற்றங்கள் பண்ணணுன்ற எண்ணத்தில் இருக்கிறீங்க. கனவு தான் காண முடியுதே தவிர நினைவாக்க முடியல. 6 மாதமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, மாற முடியல. இல்லை சுய தொழில் செய்யணும்னு நினைப்பீங்க, அதுவும் தாமதமாக்கும். இந்த மாதிரி இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்களும் மாறுதலும் வரக்கூடிய தருணமாக மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 7ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. எடுத்துக்கோங்க. முயற்சியே பண்ணாதவங்களுக்கு இது நடந்துருமா? அது நடந்துடாதில்லை. ஒரு பாதைக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு உண்டான பாதையில் பயணிக்கிறவங்க தானே போய் சேர்ந்துக்கிட முடியும். நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணும், என்னுடைய நேர காலங்கள் சரியாக இருந்தால் அதுவே என்னை கூட்டிகிட்டு போயிடட்டும் அப்படின்னு நினைக்க முடியாது இல்லைங்க. போடக்கூடிய முயற்சி போட்டாகணும். அப்போ தானே நம்ம வந்து நம்மளுடைய வளர்ச்சி என்னன்றது உருவாகும். அந்த மாதிரி நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணால் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான அனுகூலம் கொடுக்கும். இதில் மாற்று கருத்து இல்லைங்க. சுய தொழில் செய்யணும்னா இருந்தாலும் சரி, இல்லை வேலையில் மாற்றங்கள் பண்ணணும்னா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வாழ்வாதாரத்தை வளர்ச்சிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் மே 1லிருந்து மே 7 வரை. அதுபோக மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி தான் நம்ம பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் எந்த நேரத்தில் எந்த மாதிரியான செயல்கள் செய்தால் சரியாக இருக்குன்றதுனால தான் பிரித்து சொல்கிறேன். மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 21ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 13-14 நாள் வந்துடுது. மே 7லிருந்து மே 21 வரை. அப்போது சூரிய பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் வராரு. அந்த தருணம் உங்களுக்கான ஒரு நேர காலங்கள். பொதுவாகவே சிம்மராசி நண்பர்கள் தனக்கு தாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லையோ, தன்னை சார்ந்தவங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து பழக்கப்பட்டிருப்பீங்க.
அப்போது எல்லாரோட பங்கிட்டு சாப்பிடணும், சம்பாரிச்சது எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கணும் இப்படின்ற ஆதங்கம் ஆசை நிறைய இருக்கும். இன்றைக்கும் பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கும் நிச்சயமாக இந்த சிம்மராசி நண்பர்கள் யாராவது ஒருத்தர் காரணமாக இருக்க தான் செய்கிறீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கான ஒரு நேர காலங்கள். இப்போ சிம்ம ராசியாதிபதி சூரியன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, தன்னுடைய சொந்த நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு வாகன யோகம் இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு எத்தனையோ நண்பர்களுக்கு வாகனம் வாங்கணும், ஒரு பைக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்றேனுங்க, இல்லை ஒரு காரு வாங்கணும்னு ஆசைப்பட்றேனுங்க. இது வரைக்கும் மனக்கோட்டை தான் கட்ட முடியதே தவிர மனசில் இருக்கிற ஆசைகள் நீங்கலிங்க அப்படின்னா இந்த நேரத்தில் சத்தியமாக சொல்கிறேன், சிம்மராசி நண்பர்களுக்கு மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 21ஆம் தேதிக்குள்ளார அந்த 14 நாட்களில் நிச்சயமாக வாகன யோகம் ஏற்படும். அதுபோக வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள், வெளிநாடு போகணும்னு இருக்கிறேனுங்க அல்லது வெளிநாட்டு வேலை இங்கிருந்து செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேனுங்க, இது வரைக்கும் எனக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா வெளிநாடு சார்ந்த வேலைகள், வாகன யோகம், அதுபோக அரசாங்க உத்தியோகம். ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வந்து 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் வந்துடுவார். அப்போ நமக்கு அரசாங்க உத்தியோகத்தை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் பாஸ் பண்ணிவிட்டேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டாங்க, இது வரைக்கும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா அரசாங்க வேலை வாய்ப்புகளுக்காக அந்த தொடங்கக்கூடிய ஒரு தருணம் மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மே மாதம் நமக்கு 21ஆம் தேதி வரை. ஆதாரம் இல்லாமல் எது நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, சத்தியமாக அந்த அவசியம் எனக்கு இல்லை. சரியா? கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாளைக்கு 6 பேர் 7 பேர் வந்து என்கிட்ட சாதகம் பார்த்துட்டு போகிறாங்க. சரிங்களா? இது எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கும் சரி, என்னுடைய வாழ்வாதாரத்துக்கும் சரி சத்தியமாக போதுமானதாக தான் நான் இருக்கேன். யூடியூப் சேனலில் கூட பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி அதிகமாக என்னால் வீடியோ போட முடியல. ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு 2 வீடியோ 3 வீடியோ போட்டுடுறேன். சரிங்களா? இது எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களை வந்து நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஐஸ் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் நினச்சிக்கிடாதீங்க. உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நினச்சிக்காதீங்க. சத்தியமாக அதெல்லாம் சாத்தியமான வார்த்தைகள் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய ராசியாதிபதி நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 10வது பாவகத்தில் கார்த்திகை நட்சத்திரம் 3வது பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், கிட்டத்தட்ட நமக்கு 30 டிகிரியிலிருந்து 39 டிகிரி வரை சூரிய பகவானுடைய சுய நட்சத்திரத்தில் வருவார். இந்த நேரம் உண்மையிலேயே நல்லாயிருக்கும், உங்களுக்கான நேரமாக இருக்கும். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிட்டுங்க, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் குற்றமற்றவர். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். எங்கேயோ போகிற மாரியாத்தா என் மேலே ஏறாத்தான்ற மாதிரி யாரோ செஞ்ச தப்புக்கு நம்ம மேலே ஒரு பழிபங்கம் வந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் உங்கள் மேலே வந்தது பழிபங்கம் தான் அப்படின்றது மற்றவங்களுக்கு உணர்த்த செய்யும் இந்த பிரபஞ்சம். எது எப்படி இருந்தாலும் சிம்மராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சம்பாதிக்கணுன்ற ஆசைலாம் கம்மியாக இருக்கும், சாதிக்கணுன்ற ஆசை நிறையவே இருக்கும். சாதிக்கிறதுக்கு உண்டான தருணம் மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 21ஆம் தேதி வரை. நம்ம மே 7லிருந்து மே 21ஆம் தேதிக்குள்ளார விதைக்கக்கூடிய விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக இருக்கும். ஒரு விருட்சம் ஆகணும் அப்படின்னா என்றைக்கும் நம்ம விதை போட்டிருக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் கார்ப்பரேட் பிஸ்னஸ் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க போட்ட விதை தான். என்றைக்கோ ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்னதாக ஒரு வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க, இன்றைக்கி 1000 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. எடுத்த உடனே வேலை கொடுத்துட முடியாது, எடுத்த உடனே 10க்கு போயிட முடியாதுங்க. 1லேருந்து தான் 10க்கு போகணும். எடுத்த உடனே 10க்கு போயிட்டோம்னா மூஞ்சி முகர உடஞ்சி போயிடும், கீழே விழுந்தான். சிம்மராசி நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையும் சரி, வாழ்வாதாரம் சரி, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது மே 7ஆம் தேதியிலிருந்து மே 21ஆம் தேதி வரை. நீங்கள் கேட்கலாம், சார் 10ல் குரு வராரு சார், 10வது பாவகத்தில் குரு வந்தால் பதவி பறிப்போயிடுன்னு சொல்கிறாங்க சார், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குரு பயிற்சி பலன்களில் சிம்மராசிக்கு சொல்லியிருக்கிறேன், கேட்டுக்கோங்க. 10வது பாவகத்தில் குரு வந்தால் பரதேசம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரதேசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பல தேசம், அதாவது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை, இல்லை வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் ஏற்படுத்துமே தவிர வேலைக்கே பங்கம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம ஆளுங்க சொன்ன பழமொழியே அது புரிஞ்சுக்கிற தன்மை கொஞ்சம் ஒரு சில நண்பர்களுக்கு குறைவாக இருக்குதுங்க. சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. அப்போது 21ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை சந்திர பகவானுடைய நட்சத்திரம். சந்திர பகவானுடைய நட்சத்திரம்னா ரோகிணி நட்சத்திரத்தில், கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரார். அப்போது ரோகிணி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் எத்தனை நாள் வருவார்? 10 நாள் வருவார். அப்போ அந்த ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவான் அப்படின்னா
சிம்ம ராசிக்கு 12 கூடையவர். அப்போது சுப விரய செலவுகள் செய்கிறதுக்கு இது நல்ல நேரமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்துவதற்கோ அல்லது ஒரு மனம் வாங்கக்கூடிய தருணமோ எது எப்படி இருந்தாலும் கையில் ஒரு 4 காசு இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு செலவுகள் வந்துடும். கையில் இருக்கக்கூடிய காசு பணத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சுப விரய செலவுகள் செஞ்சுக்கிறது உண்மையிலேயே நல்லது. ஏன்னா 12வது பாவகத்துக்கு அதிபதி நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கிறது. நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை இருக்கிற கடனை கட்டலான்ற எண்ணத்தில் அந்த கடனை கட்டினாலும் சரி, இல்லை மனம் உருவாக்கிக்கிட்டாலும் சரி, உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களால் எந்த அளவுக்கு பாரத்தை தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் தூக்க முடியும். வீம்புக்கு வீரியத்துக்கு சூரியன் முழுங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேறு எதையாவது முழுங்கலாம், வீம்புக்கு வீரியத்துக்கு சூரியன் முழுங்கணும்னா உசிரிக்க ஆபத்தாகி போயிடும். அந்த மாதிரி சிம்மராசி நண்பர்களுக்கு சுப விரய செலவுகள் செய்கிறதுக்கு உண்டான நேர காலங்கள் மே மாதம் 21ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரை 10 நாளில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. இன்னும் சில நண்பர்கள் இருக்கிறாங்க, சார் இந்த மாதம் கிரகநிலைகள்லாம் எப்படி சார் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எதை பற்றியும் சொல்லலைங்களே சார். 8ல் இருக்கக்கூடிய செவ்வாவால், 8ல் இருக்கக்கூடிய ராகுவால், 2ல் இருக்கிற கேதுவால், 7ல் இருக்கிற சனியால் நமக்கு பெரிய மாற்றங்கள் எல்லாம் வந்துடாதுங்க. ஒன்று, நம்ம ஜாதகம் பார்க்கும்போது திசா புத்தி, அந்த திசைநாதர் எங்கே இருக்கார், புத்திநாதர் எங்கே இருக்கார், யார் சாரத்தில் இருக்கிறாருன்றது அது முக்கியம். கோச்சார பலன்கள் சொன்னால் கூட சூரிய பகவான் தான் மாத கிரகம், வேறு எந்த கிரகமும் மாத கிரகம் நம்ம சொல்கிறது இல்லை. நம்ம நாள் பலன் சொல்லும் பொழுது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தையும் சந்திரன் வாங்கக்கூடிய நட்சத்திரத்தையும் வச்சு நம்ம சொல்கிறோம். மாத பலன்கள் சொல்லும் போது சூரிய பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடத்தை வச்சு தானங்க சொல்லணும். இதுதாங்க உண்மையான மாத பலன்கள். இன்றைக்கெல்லாம் வேறு மாதிரி ஆகிப்போச்சு. 7ல் குரு வராரு, 8ல் குரு வராரு, 9ல் குரு வராரு கோச்சாரத்தில், இதுதான் பலன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றது அந்த ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். சிம்மராசி நண்பர்களுக்கு இது நடக்கும், நடந்தே தீரும், இது விதி. அனுபவித்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், அனுபவிக்காதவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீ சொன்னது நடக்கலையா அப்படின்னு சொல்லுங்கள். மேலும் அதிகமாக அதாவது இன்னும் சரியான முறையில் பார்க்குறதுக்கு என்ன வழியோ இன்னும் நான் கொஞ்சம் என்னை திருத்திக்கிட்டு செய்கிறேனுங்க. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. என்னுடைய பதிவுகள் எல்லாமே ரொம்ப தாமதமாக தாங்க வருது, வேறு வழி இல்லை, தாமதமாக தான் போடுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எனக்கு என்னுடைய சேனலுக்கும் எனக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நன்றிங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.